Milky Mist ice creams. டாடா ஆக்சுவலா உனக்கு ஷூ மாட்டி விட வரல, ஷூவை ரிமூவ் பண்ண வந்தேன். ஏன்னா இன்னைக்கு குட்டி அம்மாவுக்கு ஸ்கூல் லீவு. என்னாச்சு? என்னாச்சுன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. சர்ப்ரைஸா? யார் சொன்னா? நான் தான். என்னாச்சு குட்டிமா, சொல்லுங்க. போங்க டாடா, நீங்க பயங்கரமா காமெடி பண்றீங்க. என்னடா இப்படி சொல்லிட்ட? பின்ன எனக்கு டெய்லி வந்து சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா சீட் மட்டும் தான் பண்றீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசமே இல்ல டாடா. அப்படி இல்லடாமா, இந்த வாட்டி கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது. டாடா உனக்கு கண்டிப்பா சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போறேன். அப்படினா நம்ம வீட்டுக்கு நிஜமாவே புது மம்மியை கூட்டிட்டு வர போறீங்களா? அம்மாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி அது தப்பாயிடுச்சுன்னா வெண்பா மனசு கஷ்டப்படும். இப்போதைக்கு சர்ப்ரைஸ்னே சொல்லி வைப்போம், அதான் கரெக்ட். சொல்லுங்க டாடா, புது மம்மி தானே நீங்க சொன்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். அதான் தெரியுமே, என்ன சீட் பண்றதுதானே உங்க சர்ப்ரைஸே. பண்ணுங்க. அப்படி இல்லடாமா, நானும் பாட்டியும் வெளியில போயிட்டு வந்தோடனே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு... பரவாயில்ல டாடா, இட்ஸ் ஓகே. டெல்லி லீவ் போட்டு நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் சீட் பண்ணுங்க. என்னப்பா இது? அதான் அம்மாவா நடிக்கிறதுக்கு பொண்ணு ரெடியா இருக்கா, அவளதான் இப்ப கூட்டிட்டு வர போறோம்ல, அப்புறம் ஏன் மறைக்கிற? இத பாரு, குழந்தையோட முகம் எப்படி வாடி போச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? நாம போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு செட் ஆகல நாம திரும்பி வந்து இன்னைக்கு புது மம்மியை கூட்டிட்டு வரலன்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா? நாம ஒரு நம்பிக்கையோட போறோம், நல்லது நடந்தா சந்தோஷம், பாப்போம். கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், நம்பிக்கையோட வா. மல்லி, என்னம்மா ரெடி ஆயிட்டியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க, நல்லதுதான் நடக்கும். நான் கூட இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு தான் நினைச்சேன். என்னது? ஆனா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில இந்த வேலை இல்லைன்னா தம்பி தங்கச்சிய காப்பாத்த முடியாது, அவங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. பல்ல கடிச்சுக்கிட்டு 2 மாசத்துக்கு வேலையை பாரு, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். சரிங்க பெரியம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ போற வீடு பெரிய பணக்காரங்க, அவங்க பழக்க வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்பவும் மாதிரி அவங்க கிட்ட உன் துடுக்குத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது. என்ன பெரியம்மா இது? இப்ப நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன், நான் அப்படி எல்லாம் நடந்துக்குவேனா? இல்லடா, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீங்க பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் தாண்டி என் தம்பி தங்கச்சிய காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு குழந்தைய வெறுக்க வைக்கிற வேலைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பேய் பிசாசு கூட இதுக்கு சரின்னு சொல்லாது பெரியம்மா, நான் சொல்லியிருக்கேன். என்னமா பண்றது, நம்ம சூழ்நிலை அப்படி. முருகனுக்கு விரதம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு 2 மாசத்துக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட்டு வந்துரு. ஐயோ, சரி அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். நான் கூப்பிட்ட உடனே நீ வந்துடணும். சரி. விஜய், யாரோ ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க, நீ எதையாவது பேசி கெடுத்து விட்டுறாத. நான் எதுவும் கேட்கல, எல்லாத்தையும் நீங்களே பேசிக்கோங்க. சரி வா. வாங்க. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க. உட்காருங்க தம்பி, நீங்களும் உட்காருங்கம்மா. என்ன பொண்ணு ரெடியா இருக்காளா? அதனாலதான் உங்களை வர சொன்னேன். முதல்ல பொண்ணை பத்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கா. ஊர்ல பால்வாடியில டீச்சரா வேலை பார்த்திருக்கா. ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கடன் தொல்லையால குடும்பமே பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. அவளுக்கு அவசரமா ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் வேணும். அதனாலதான்
நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாமே ஒத்துக்கிறா. பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்னதை அவகிட்டயும் அவ சொன்னதை உங்ககிட்டயும் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகே தானே? எங்க சைடு ஓகே, அந்த பொண்ணுக்கு ஓகேன்னா வர சொல்லுங்க. ஆ, இந்தாம்மா, ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அவளை இங்க வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, அம்மா வர சொல்றாங்க. வாங்க. ஒரு வகையில எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், பொறுப்பான பொண்ணு, நல்லபடியா நடந்துக்குவா. கொஞ்சம் பாத்துக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பத்திரமா பாத்துக்கிறோம். அம்மா, அந்த பொண்ணு நடிக்க வருது, நாம பணம் கொடுக்கறோம், அந்த பொண்ணு நடிக்க போகுது. மத்தபடி அந்த பொண்ணுக்கும் நமக்கும் எதுவும் இல்ல, அதுல தெளிவா இருங்க. ஏன்டா இப்படி கோவப்படுற? இல்லம்மா, எதையும் ஆரம்பத்திலே கரெக்டா பேசிக்கணும். தம்பி, பொண்ணு வந்துருச்சு. நீயா? Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Makes you go. Makes you go. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. Chickamauga, chickamauga, chicka-pa-pa. Chickamauga, chickamauga, chicka-pa-pa. Chickamauga, chickamauga, chicka-pa-pa. Chickamauga, chickamauga, chicka-pa-pa.